நடந்ததான சம்பவம் நமக்கு தெரியும். ஐபிஎல் மேட்ச், ஐபிஎல் என்ன செய்யுது நடந்தது. ஐபிஎல் நடந்ததில் என்னது ஆர்சிபியா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிறதான டீம் என்ன செஞ்சதான் ஜெயிச்சது. இதை எல்லாரும் வீட்டில் உட்காந்து என்ன செஞ்சுருப்பாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க, செல்லில் பார்த்துருப்பாங்க. அதோட விட வேண்டியதான விடதுக்கு இல்லாமல் மறுபடி ஒரு விழாவை என்ன செய்தாங்க, கர்நாடக அரசு சார்பாகவும் கிரிக்கெட் வாரியம் சார்பாகவும் நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரர்களை போய் நேரடியாக எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கர்நாடகாவில் அந்த பெங்களூரில் அந்த ஸ்டேடியத்துக்கு சின்னசாமி ஸ்டேடியம், இதெல்லாம் நியூஸில் வந்தது தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் போய் அந்த விழாவை ஏற்பாடு பண்ணாங்க. அதில் இவங்க எதிர்பார்த்ததை விட லட்சக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கூடிட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. அந்த ஸ்டேடியத்தில் ஒரு 35,000 பேர் தான் உட்கார முடியுமா. இவங்க என்னமோ 18 வருஷம் கழித்து அந்த கோப்பையை என்ன செய்தாங்களாம், வாங்கினாங்களாம். அவங்க கோப்பையை வாங்கினாலும் வாங்காட்டினாலும் அவங்களுக்கு துட்டு உண்டு. அவங்கள ஏலம் எடுக்கும்போதே கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி ஒரு டீம் நிர்வாகம் என்ன செய்யும், ஏலம் எடுக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 10 கோடி 15 கோடி இதெல்லாம் இருக்கும். அடுத்து சம்பளம் இருக்கும். அடுத்து அதிகம் அடித்தாங்கன்னா, அதிகம் விளையாண்டாங்கன்னா அதுலேயும் என்ன செய்யும், பணம் வரும். அவங்க ஜெயித்தாலும் தோத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அறிவில்லாத ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஒன்றுமே அவங்களால என்ன செய்ய முடியலை. கூட்ட நெரிசலில் என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 11 பேர் செத்து போயிட்டாங்க. அதில் திருப்பூரை சேர்ந்ததான ஒரு ஸ்கூலினுடைய ஒரு தாளாளருடைய மகளும் அதில் என்ன செய்யும் அடங்கும். அவளும் என்ன செய்து விட்டா, செத்து போயிட்டா. நிறைய சின்ன பிள்ளைங்க கூட்டத்துக்குள்ளே போய் ஒரு சில பிள்ளைங்கள்லாம் என்ன செய்துட்டாங்க, செத்து போய்விட்டார். அப்போ மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படியாவது விராட் கோலி என்ன செஞ்சிடணும், போய் பார்த்துடணும், எப்படியாவது பார்த்துடணும். அதே மாதிரி தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதற்கும் நிறைய ரசிகர் கூட்டம் போவாங்க. இந்த பிளக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கொண்டு பாலை ஊற்றுவாங்க, அதுக்கு கொண்டு என்ன பண்ணுவாங்க, நெய்யை ஊற்றுவாங்க. இப்படி ஜனங்கள் இன்றைக்கு அறிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதனை சார்ந்து மனிதன் அவருக்கு அப்போ வாங்கிட்டு அவர் கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கிட்டு அவர் போயிட்டார். இங்கே செத்து போனவங்க இழந்தவங்களுடைய பெற்றோரோ தகப்பனாரோ அல்லன்னா அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சோ உடன்பிறப்புகளோ இன்றைக்கி அழுது கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கு 10 லட்சம் கொடுப்பேன், 10 லட்சம் கொடுத்தாலும் அந்த உயிரை என்ன செய்ய முடியாது, மீட்டு வர முடியாது. இன்றைக்கு தேசத்தில் ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாத ஒரு காரியத்திற்காக ஒரு மனிதன் அவனை டிவியில் என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். நேராக தான் போய் பார்த்தா தான் அவங்க கண்ணுக்கு என்ன செய்யுமா, திருப்தியாக இருக்கும் என்று சொல்லி போய் கூட்ட நெரிசலில் 11 பேர் செத்து போனார்கள் என்றும் 50க்கும் அதிகமானோர் காயமடைந்தார்கள் என்றும் செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கிறாங்க. வெளிநாட்டிலலாம் இப்படியெல்லாம் என்ன செய்யாது கிடையாது. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் மீட்டிங் என்று சொல்லி அதற்கும் போய் அங்கேயும் மரித்தவர்கள் ஏராளம். இன்றைக்கு யாரோ ஒரு மனிதர் அல்லாவிட்ட அரசியல் உள்ள ஒரு தலைவர் செத்து போனால் இவன் சாகிற ஆளும் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. இன்றைக்கு அறிவில்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். மனிதனை பார்க்கணும், அது தவறுன்னு சொல்ல முடியாது, போய் பார்க்கணும். ஆனால் இவ்வளவு கூட்ட நெரிசலில் போய் தன் ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு அறிவில்லாத ஜனங்கள். நான் அந்த நியூஸை பார்க்கிற போது, அந்த செய்தியை பார்க்கிற போது ஆயிரக்கணக்கான செப்பல் அங்கே என்ன செய்து கிடக்காம எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஏறி மிதித்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தேவை விராட் கோலி என்ன செய்யணும், பார்க்கணும். ஆர்சிபி வீரரை என்ன செய்யணும், எவன் செத்தா எனக்கு என்ன, எவனை மிதிச்சுட்டு போனா எனக்கு என்ன என்கிற நிலைமையில இன்றைக்கு மக்களுடைய மனநிலைமை என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கிறது. இன்றைக்கு பிறகு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த ஐபிஎல் கப் இன்னைக்கு இரத்தக்கரை படிந்த கப்பாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அந்த ஐபிஎல் கப் அவன் தோத்திருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் 11 பேர் செத்துருக்கவே என்ன செய்ய மாட்டாங்க. அவன் ஜெயிச்சதுனால 11 பேருடைய ரத்தமும் அந்த கப்புல தான் என்ன செஞ்சிருக்கு, படிந்திருக்கு. இன்னும் எத்தனை பேர் சீரியஸான நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி தெரியலை.
ரொம்ப வேதனையான காரியமா இருக்கு. இன்னைக்கு மனிதனை பின்பற்றி அவனுக்கு ரசிகராய் இருக்குது, அவன் விருப்பம் ரசிகராய் இருப்பது தவறு அல்ல. ஆனா பைத்தியக்காரத்தனமாய் இன்னைக்கு மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமை தேசத்திலே மாறணும் என்பதற்காக நீங்க தொடர்ந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு மனிதனை சார்ந்து மனிதனை பார்க்கணும். இவன் நேரத்தை விட்டு வேலையை விட்டு தன் ஜீவனையே விட்டு போய் என்ன செய்யறான், அங்க போய் அந்த விளையாட்டு வீரர்களை, கிரிக்கெட் வீரர்களை பார்க்கன்னு போகிறான். கடைசி பிணமாக வருகிறான். அவனுடைய பெற்றோர்கள்லாம் என்ன செய்யறாங்க, கதறுகிறாங்க, அழுகிறார்கள். ரொம்ப அதை பார்க்கிற போது ரொம்ப வேதனையான காரியமாக. கொரோனா டைம் வேற, கொரோனா பரவி கொண்டிருக்கிற நேரத்துல பெங்களூர்ல லட்சக்கணக்கான பேர் வந்து அதில் எத்தனை பேருக்கு கொரோனா இருந்துச்சோ, இதுக்கு பிறகு கொஞ்சம் கவுண்டவுன் கூடுவதற்கு கூட வாய்ப்பு என்ன செய்யும். இப்போமே 5000, போன வாரம் தான் 3000ன்னு சொன்னோம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள 5000 மாறிவிட்டது. இன்னும் தேசத்தில் எவ்வளவு தூரம் பெருக போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம ஜெபிக்கணும், கவனமாக இருக்கணும். இன்றைக்கு மனிதனை நம்பி போய் அவங்க யாருமே வந்து இறந்த வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்ல யாருமே வரல. யாருமே எந்த உதவிக்குமே வர முடியாத நிலைமையில இருக்கிறான். அவன் ஜெயிச்சா, அவன் போனான், அவன் குடும்பத்தோட சந்தோஷமா என்ன செய்யறான் இருக்கிறான். அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் என்ன செஞ்சிருச்சு, கிடைத்து விட்டது. ஆனா இவர்கள் ஜீவன் தான் என்ன செய்திருக்கிறது, போயிருக்கிறது. அப்போ நம்ம இந்த காரியங்களை மனதில் வச்சு நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிப்போம். இப்படிப்பட்ட மனிதருடைய மனநிலைமை மாறணும். விளையாட்டா பார்த்துட்டு போவதை விட்டுட்டு இன்னைக்கு பின்னாடி போய் அவனை டிவிலையும் பார்த்துருக்காங்க. சிலர் நேரா போயும் ஸ்டேடியத்தில் அந்த விளையாட்டு நடக்கிற நேரத்தில் பணம் செலவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதையும் மீறி அவரை என்னைக்குனாலும் பார்க்கலாம். அதையும் மீறி கடந்து போய் இன்னைக்கு அநேக உயிர்கள் பறிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலைமைகள் தேசத்தில் மாறணும். மனிதனை ரசிகராய் இருக்கிறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஜனங்கள் அறிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கணும். இப்படிப்பட்ட வெறித்தனமான ரசிகர் கூட்டங்கள் மாறணும். அவங்க தங்களுடைய வேலையிலேயோ தங்களுடைய குடும்பத்தை கவனிப்பதிலேயோ நேரத்தை செலவு பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தை, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற, பெற்றோரை இழந்து தவிக்கிற, உடன் பிறப்புகளை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆறுதல் படுத்துவீராக. நல்ல அழகான பிள்ளைகள், வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய பிள்ளைகள், முன்னேறி செல்ல வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு வேதனையோடு அந்த குடும்பங்கள் இருக்கிறதப்பா. இந்த நிலைமை எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும். அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி வெறி பிடித்தவர்களைப் போல செல்லுகிற மனிதர்கள், இந்த நிலைமை மாற ஜெபிக்கிறோம். ஆமென். விளையாட்டு வீரர்களை பின்பற்றி நடக்கிறவர்கள் ஆண்டவரே, அவர்கள் வெறித்தனமாய் பின்பற்றுகிறோடைய நிலைமை மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சினிமாவிலே நடிக்கிற நடிகர்களை பின்பற்றி செல்லுகிற ரசிகர் கூட்டங்கள் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் படத்துல நடித்துட்டு கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாத்தியம் பண்ணிட்டு போய்விடுவார்கள். ஆனா இவர்களோ பணத்தை செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல், தங்கள் சூழ்நிலையை நினைக்காமல் இருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்கப்பா. இந்த நிலைமை எங்களுடைய இந்திய தேசத்தை விட்டு மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள. இனிமேல் இந்த ஜனங்கள் எந்த மனிதனையும் பின்பற்றி ஆமென் வெறித்தனமாய் செல்லாதபடிக்கு நீங்க பாதுகாக்க ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.